ரொம்ப சூப்பர் ஈஸியாக பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி கனவா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், எவ்வளோ வந்து ஜூஸியாக அந்த மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்குது. இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போ 1/2 கிலோ கனவா மீனை இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வேக விட்டு எடுங்க. ஏன்னா கனவா மீனே வந்து தண்ணி விடும். அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அது காஞ்சதும் அதில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 6 பல் தட்டி வச்ச பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயோட மசாலாவை நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது மாதிரி நல்லா கலந்ததும் இப்போ இதில் வேக வச்சுருக்க அந்த கனவா மீன் அதோடைய தண்ணியோடு சேர்த்து இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்து வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. கனவா மீனுக்கு வெடிக்கிற தன்மை இருக்குது, அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடியும் பிடிக்கும், வெடிக்கவும் செய்யும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்க்கு வந்துடும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்படி கலந்து விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி இந்த ஸ்டேஜ்க்கு வரும். நல்லா இந்த ஸ்டேஜ்க்கு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாலாம் சேர்ந்ததும் இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 முறை இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான கனவா மீன் வறுவல் ரெடி ஆகிடும். இது வந்து ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.